இடையூறு விளைவிக்காத முறையில் பொங்கல் நேரங்களில் உறவுகளை நான் உங்கள் கேட்டி பாரதி. நாங்கள் நிற்கிறது கரைச்சி புளியம்பொக்கன் ஆலயத்தில் நிற்கிறோம். இன்றைக்கு இங்கே ஒரு முக்கியமான நிகழ்வு, பண்டம் எடுக்கின்ற நிகழ்வு. இந்த பண்டம் எடுக்கிற நிகழ்வு வருடமாக பல ஆண்டுகளாக இந்த நடைமுறை இருக்குன்னு சொல்லினோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆலயத்தில் பிரதானமான சிவன் ஆலயமும் நாகதம்பிரான் ஆலயமும் இங்கே இருக்குது. இந்த ஆலயத்தில் நிறைய விடயங்களை நாங்கள் கேட்டறிஞ்சு கொண்டோம். உண்மையில் இந்த ஆலயம் சம்பந்தமாக நீங்கள் முழுமையாக பார்க்கணுமெண்டா எங்களோட காணொலியை ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த காணொலியை ஃபுல்லாக பார்த்து நீங்கள் இந்த காணொலியில் ஓம் சக்தி என்ற ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். நிச்சயமாக அம்மன் அருளும் நாகதம்பிரான் அருளும் சிவன் அருளும் உங்களுக்கு கிடைக்கும். நிச்சயமாக நீங்கள் அதை செய்வீங்கன்னு சொல்லி கேட்டு எங்களோட காணொலிக்கு நீங்கள் இப்போ தான் முதல் தடவையாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். காணொலியை ஃபுல்லாக பாருங்கள். வாங்க பார்ப்போம். சாப்பிட்டுட்டு தான் அன்னதானம் கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. அப்போ நாங்கள் போய் அன்னதானத்தை சாப்பிட்டுட்டு அந்த எடுப்பம் மற்ற காணொலியெல்லாம் பதிவு செய்யணும்னு இன்றைக்கு புளியம்பொக்கன ஆலயத்தில் பண்டம் எடுக்கிற நிகழ்வு. இந்த பண்டம் எடுக்கிறதுக்காக பாருங்கள், டிராக்டர்கள் வண்டியிலெல்லாம் ரெடியாக நிற்கணும். 3 மணி ஆகும் என்று சொல்லினோம். சரி, நாங்கள் ஃபுல்லாக நின்று இந்த பண்டம் எடுக்கிற நிகழ்வு சம்மந்தமாக முழுமையாக பார்க்க போகிறோம். போய் அங்கேருந்து தான் கொண்டு அறிவினோம் நினைக்கிறேன். இப்போ அதுக்கான தயார்படுத்தல் வேலைகளை செய்து கொண்டிருக்கிறாங்க பாருங்கள். காலத்தில் 400 ஆண்டுகளுக்கு முதல் ஒரு ஆளின் வயதில் ஒரு பொம்பளை பிள்ளையும் ஒரு பாம்பும் பிறந்து ஏதோ முத்தம் கூட்டிக்கொண்டு கேட்க உலகித்தான் அது புதூருக்கு கோவிச்சு கொண்டு போனான்ட்டு தான் வரலாறு. அது பிறகு தான் இங்கேருந்து முளமுதலோடு போய் அங்கேருந்து அந்த போன இதன்படி அந்த இடத்துல புல் முளையாக கிடந்துதான். அதன்படி வேந்திவியல் போய் அந்த பெற்றாராக்கள் போய் தலையில் தான் இதில் வைக்க சொல்லி இதில் வச்சு ஆதரித்து தண்டது. அப்போ இந்த அரச மரத்தில் பால்வளம் அந்த காலம் துவக்கம் பெய்படுது. அவர் தான் இல்லாத காலம் எங்களை செய்ய சொல்லி சேர்ந்தது. இப்போ தெரியாத இந்த வெளிநாட்டுதால பிள்ளைகள் எல்லாம் எந்த பிள்ளைகள் வழியில் ஓட்டுதல் நான் இல்லாட்டி அதுபோல் இப்போ அப்பர் செத்த பிறகு அண்ணியர் அது பிறகு நெடுதங்கியம் தான் போகிறது வண்டில்லை. இப்போ இந்த பிரச்சனைக்கு ஒரு பெரிய ஏதோ போகல மற்றபடி நடுக போய்த்தான் வர்றது. பண்டை ஜாமான் எல்லாம் அந்த காலம் தொட்டு அங்கே இருந்தான் வண்டி கொண்டாட போய் வண்டி ஜாமான்களுக்கு கொடியாமல் சரி அந்த அண்டல் வண்டி உள்ள வெத்திருவாக்கி இருந்தும் முளைச்சாமானம் அங்கே இருந்தான் வண்டி கொண்டு இங்கே பொங்கல் செய்கிறது. அதில் எதுவும் ஆலயம் இருக்கா? இதுக்குரிய ஆலயங்கள் எதுவும் இருக்கா? நீங்கள் அங்கே இருந்து அங்கேயோ இதுக்கு இந்த இது அங்கே ஒன்று இருக்குது. அதில் தான் கொண்டு இந்த ஒரு கிழமையும் வச்சு பூஜை செய்கிறது. அது எந்த இடத்துல இருக்குது? புத்தூர் சந்தியை வேம்பரா ரோட்டில் திரும்பினோடனே அதில் பக்கத்து புத்தூர் சந்தி. பாரம்பரிய
நண்பர் போற்ற புளிய பொக்கணையில் வை தன்னருள் தம்பிரான் தாளில் திண்டை வந்து பண்டம் எடுக்கிறதுக்காக செல்வதற்காக எல்லா தயாரிடத்திலையும் செய்துட்டினோம். இன்னும் சொற்ப நேரத்தில் வந்து பண்டம் எடுக்கிறதுக்காக புத்திர நோக்கி நகர பாருங்க பெரிய மாடெல்லாம் வந்து ரெடி பண்ணிட்டுனா
இந்த பாலத்தால் வந்து மாடுகளை கொண்டு எறியலாமல் கரையால் கொண்டு எறியலாம், வண்டிகளை மட்டும்தான் இதில் கொண்டு எறியணும். இந்த பாலத்துக்கால பாருங்கள், ஏண்டா மாடுகள் விரண்டு ஓடுறதுக்குள்ளே. நாகதம்பிரான் நல்லருள் நாடெங்கும் பாலிக்குக. கரைச்சி புளியம்பொக்கனை நாகதம்பிரான் ஆலயம் நீண்ட வரலாற்றை கொண்டது. அதாவது 400 வருடங்களுக்கு முற்பட்ட வரலாற்றை கொண்ட ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஆலயமாக இது விளங்குகின்றது. இந்த ஆலயத்தின் வரலாறு என்று சொல்ல போனால், இது ஒரு மானிட தாயின் வயிற்றில் பிறந்த நாகபாம்பின் உருவமாக வந்த ஒரு தெய்வமாக நாங்கள் இதை வழிபட்டு வருகின்றோம். உண்மையிலேயே இங்கே வாழ்ந்த நீதிநாயக முதலியாரும் கமலம் அம்மையாருக்கும் பிறந்த இரட்டை குழந்தைகளில் ஒன்றான பெண் குழந்தையும் மற்றது சர்ப்பம், அதாவது நாகதம்பிரான் என்று நாங்கள் அழைக்கின்ற நாகபாம்பும் பிறந்ததுதான் வரலாறு. அவர்கள் இந்த நாகதம்பிரானையும் கமலம் அம்மையார் பெற்றெடுத்த வள்ளிநாச்சனையும் 2 பிள்ளைகளையும் வளர்த்து வருகின்ற காலத்தில் அவர்கள் தங்களது முற்றத்தை கமலம் அம்மையார் அந்த முற்றத்தை பெருக்கிக் கொண்டிருந்த போது இந்த பாம்புடன் கூடிய ஏனைய பாம்புகளும் அந்த பெருக்கப்பட்ட குப்பைகளை கிளறி கொண்டிருந்த போது அந்த அம்மையார் துளைந்து போங்கோ என்று அந்த பாம்புகளை அடித்த போது அவை இங்கிருந்து புறப்பட்டு புதூர் என்ற இடத்திலே உள்ள பாலை மரத்திலே தங்கியிருந்தது. அப்பொழுது இந்த நீதிநாயக முதலியார் மிகவும் கவலையடைந்து உறங்கியிருந்த போது அவரது கனவிலே காட்சியளித்த இறைவன் இந்த பிள்ளை இன்ன இடத்திலே, அதாவது புதூர் என்ற இடத்திலே இந்த உனது பிள்ளை இருக்கிறது, அவற்றை போய் நீ அழைத்து வந்து இந்த அரச மரத்திலே பால்வளம் வைத்து வழிபட்டு வருமாறு காட்சியிலே தென்பட்டது. அதனைத் தொடர்ந்து நீதிநாயக முதலியாரும் சுற்றத்தார் அனைவரும் சென்று அந்த பாம்பை அழைத்து வந்து இந்த புளியம்பொக்கனை என்ற ஊரிலே உள்ள அரச மரத்திலே அவரை வைத்து பால்வளம் வைத்து வழிபட்டு வந்தனர். இவ்வாறு வரும்பொழுது உண்மையிலேயே இந்த சர்ப்பமும் வள்ளிநாச்சனும் பங்குனி மாதன் பௌர்ணமி திதியும் கூடிய உத்திர நட்சத்திலே பிறந்த தினமாக இருக்கிறபடியால் அந்த நாளை இந்த புளியம்பொக்கனை நாகதம்பிரான் பொங்கலாக நாங்கள் பொங்கி வழிபட்டு வருகின்றோம். அந்த வகையிலேயே இந்த 2026ஆம் ஆண்டுக்கான பங்குனி உத்திர பொங்கல் மிகவும் சிறப்பாக நடைபெறுவதற்கு சகல ஒழுங்குகளும் செய்யப்பட்டிருக்கின்றது. அதாவது இன்று மார்ச் மாதம் 25ஆம் தேதி புதன்கிழமை பண்டம் எடுத்து ஏனையின் வீதியூடாக மீசாலை புத்தூர்ச்சந்தியில் உள்ள பண்ட மரவழியில் நாளை சென்றடைந்து வருகின்ற 31ஆம் தேதி காலை பூசை முடிந்ததும் அங்கிருந்து புறப்பட்டு 1ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி 6 மணிக்கு ஆலயத்தை வந்து அடையும். அதன் பின்னர் அங்கிருந்து கொண்டு வரப்பட்ட பண்ட பொருட்கள் எடுத்து வந்து அதை ஆலயத்திலே பொங்கி படைத்து வழிபடும் மரபு வரலாறாக இன்று வரையும் நாங்கள் பின்பற்றி வருகின்றோம். உண்மையிலேயே கிளிநொச்சி மாவட்டத்தில் 400 வருடத்துக்கு முற்பட்ட காலங்களிலே சந்தைகள் இல்லாத காரணத்தினால் மாட்டு வண்டிலே இங்கிருந்து சென்று மீசாலை புத்தூர் சந்தியில் உள்ள மண்டமரவழியிலே தங்கி நின்று கொடிகாமம் சாவச்சேரி இரு சந்தைகளிலும் பொங்கலுக்கு தேவையான பொருட்களை கொள்வனவு செய்து அவற்றை கொண்டு வருகின்ற மரபு இன்று வரையும் நாங்கள் பின்பற்றி வருகின்றோம். அந்த வகையிலே இன்று மாட்டு வண்டில்களிலே இந்த பண்டம் எடுத்துச் செல்லப்படுகின்ற ஒரு தொன்மைய நிகழ்வு இன்று வரையும் இந்த ஆலயத்திலே கடைப்பிடித்து வருகின்றோம். இதுதான் நமது வரலாறும் சிறப்பும் என கூறிக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். இந்த அரச மரம்தான் 400 வருடத்துக்கு முற்பட்ட இந்த நாகதம்பிரானை வைத்து வழிபட்ட அரச மரம்தான் இந்த பெருவிருட்சமாக இன்று காட்சியளிக்கின்றது. இங்கே பூசகர்களால் பால் பழம் இந்த நாகதம்பிரானுக்கு வைக்கப்படும். அது அடுத்த நாள் அந்த 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 வைக்கப்பட்ட கிண்ணம் எடுத்து திரும்ப வைப்படும். இது
இந்த 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 விருட்சத்திலே தான் அந்த நாகதம்பரான் உறைந்து கொண்டிருக்கிறார். அதை இப்பவும் இங்கே இருக்கிறார் உள்ளுக்கு. இதை நீங்கள் வடிவாக பார்க்கலாம். இந்த அரச மரத்தில் தான் இந்த நீதிநாயக முதலியாருக்கு கனவிலே தோன்றி இந்த சர்ப்ப குழந்தையை நாகதம்புரான் என்ற பெயரோடு இந்த மரத்திலே வைத்து பால்வளம் வைத்து வழிபடுறதுக்குரிய இடமாக அவருக்கு கனவிலே தோன்றிய அந்த வெளிப்பாட்டை அவர்கள் செய்த இடம்தான் இந்த அரச மரம். இந்த அரச மரத்திலே அந்த நாகபாம்பிற்கு இடையூறு விளைவிக்காத வகையில் பொங்கல் நேரங்களிலே மக்கள் இடையூறு விளைவிக்காத வகையிலே அவருக்கு ஒரு பாதுகாப்பாகத்தான் நாங்கள் இந்த வேலியை நாங்கள் அமைத்திருக்கின்றோம். மக்கள் வெளியிலிருந்து அந்த நாகதம்புரானை அவதானிக்கக்கூடியதாக இருக்கும், வணங்கக்கூடியதாக இருக்கும். அந்த வகையில் இந்த பாதுகாப்பு வேலியை நாங்கள் அவருக்கு தான் போட்டிருக்கிறோம். மக்கள் அவற்றை வழிபடலாம் என்பதை நாங்கள் கூறிக்கொள்வோம். நன்றி. இந்த பாலத்தால் வந்து மாடுகளை கொண்டு எறியலாமல் கரையால் கொண்டு எறியலாம். வண்டிகளை மட்டும்தான் இதில் கொண்டு எறியணும். இந்த பாலத்துக்கால பாருங்கள், ஏண்டா மாடுகள் விரண்டு ஓடுறதுக்குள்ளே